ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஹானஸ்டாக கொஷின்ஸ் கேட்குறேன். யாராவது உங்களை இக்னோர் பண்ணுனா உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா? யாராவது கமெண்ட் பண்ணால் நீங்கள் ஃபுல் டே அதை தான் திங்க் பண்ணுறீங்களா? ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்தாலும் அதை மனசில் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படின்னா இந்த புக்கு உங்களுக்கு தாங்க. ஸ்டாப் லெட்டிங் எவ்ரி திங் அஃபெக்ட் யூ. இந்த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு வேக்கப் கால். நம்ம வாழ்க்கையில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? சுச்சுவேஷன் இல்லைங்க, பீப்புள் இல்லைங்க. எவ்ரிதிங் அஃபெக்ட்ஸ் அஸ் டூ மச். ஒரு சின்ன கிரிட்டிசிசம், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட், ஒரு கம்பேரிசன், ஒரு ரிஜெக்ஷன், அது நம்ம மூடையே சேஞ்ச் பண்ணிடுது. கான்ஃபிடென்ஸை ரெடியூஸ் பண்ணுது, பீஸை டிஸ்டர்ப் பண்ணுது. டேனியல் ஷிடியாக் இந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, நாட் எவ்ரிதிங் டிசர்வ்ஸ் யுவர் எமோஷனல் ரியாக்ஷன். நீங்கள் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃபு ஹெவி ஆகிரும். இந்த புக்கு ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா ஓவர் திங்கிங், எமோஷ்னல் கேயாஸ், செல்ஃப் சாபட்டேஜ். நம்ம மைண்டில் அன்னெசரி ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு ரிப்ளை பண்ணலன்னா அவன் என்ன இக்னோர் பண்ணுறான்னு யோசிக்கிறோம். பாஸு சீரியஸாக பேசிட்டார்னா நான் யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறோம். சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணால் எல்லாரும் பெட்டர் லைஃப் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ரியாலிட்டி என்ன? மைண்ட் எக்ஸக்ரேட் பண்ணுறது. இந்த புக் டீச் பண்ணுறது என்னென்னா, எப்படி ஓவர் திங்கிங் பிரேக் பண்ணுறது, எப்படி எமோஷனல் ட்ரிகர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி செல்ஃப் சாபட்டேஜ் ஸ்டாப் பண்ணுறது, எப்படி மென்டல் பவுண்டரிஸ் பில்ட் பண்ணுறது. நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் உங்கள் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். பீப்புள் வில் டாக், பீப்புள் வில் ஜட்ஜ், பீப்புள் வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பட் த கொஷின் இஸ், why should everything affects you? மென்டல் ஸ்ட்ரென்த்னா எமோஷன்லெஸ் ஆகிறதில்ல. இட் மீன்ஸ் சூஸிங் வாட் டிசர்வ்ஸ் யுவர் எனர்ஜி. சரி, வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் 1, யூ ஆர் கிவிங் திங்ஸ் டூ மச் பவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே ஆத்தர் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்தை சொல்கிறாரு. அதாவது, நத்திங் அஃபெக்ட்ஸ் யூ அன்டில் யூ கிவ் இட் மீனிங். திங்க் அபவுட் தட். ஈவெண்ட் இட் செல்ஃப் நியூட்ரல். மீனிங் தான் ஒரு எமோஷனல். எக்ஸாம்பிளாக ஒன்று பார்ப்போம். ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. ஃபேக்ட் என்னென்னா நோ ரிப்ளை. ஆனால் உங்கள் மைண்டில் ஓடுற ஸ்டோரி என்ன? அவர் என்ன இக்னோர் பண்ணுறாங்க. என்ன எமோஷன் ஆகுது? ஹர்ட் ஆகுது. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? மேபி ஹி ஆர் ஷி பிஸி, மேபி டயர்டு, மேபி ஃபர்காட். பட் நம்ம மைண்டு நெகட்டிவ் மீனிங்கை சூஸ் பண்ணும். Why does this happen? Author explain பண்றாரு. Our brain is wired for survival. Brain always scanning for danger, rejection, threat. அதனால ஸ்மால் சுச்சுவேஷன் கூட பிக் எமோஷனல் ரியாக்ஷன் ஆகுது. ப்ராப்ளம் சுச்சுவேஷன் இல்லைங்க, இன்டர்பிரிட்டேஷன். த பவர் யூ ஆர் கிவிங் அவே. யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணனா நீங்கள் ஃபுல் டே அப்செட் ஆகுறீங்களா? தட் மீன்ஸ் வாட்? யூ கேவ் தம் எமோஷ்னல் பவர். ஒரு கமெண்ட் வந்து உங்கள் மூடையே சேஞ்ச் பண்ணுது. ஒரு ஒப்பீனியன் வந்து செல்ஃப் டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஒரு ரிஜெக்ஷன் கான்ஃபிடென்ஸை ட்ராப் பண்ணுது. ஆத்தர் கிளியராக சொல்கிறாரு, வென் யூ லெட் எவ்ரி திங் அஃபெக்ட் யூ, யூ லிவ் அட் த மெர்சி ஆஃப் அதர்ஸ். அதாவது, அதர் பீப்புள் கண்ட்ரோல் யுவர் எமோஷனல் ஸ்டேட். இஸ் தட் ஃப்ரீடம்? இல்லைங்க. ரியாக்ஷன் வர்சஸ் ரியாலிட்டி. இந்த சாப்டரில் முக்கியமான லெசன் என்னென்னா, பிஃபோர் ரியாக்டிங் ஆஸ்க், ஆம் ஐ ரியாக்டிங் டு ஃபேக்ட்ஸ் ஆர் டு மை ஃபியர்ஸ்? எக்ஸாம்பிளுக்கு, பாஸ் சீரியஸாக பேசினார். அவர் டோன் வந்து சீரியஸாக இருந்துச்சு. இப்போது ஃபியர் பேஸ்டு மீனிங், ஹி திங்ஸ் ஐ ஆம் யூஸ்லெஸ். ஃபியர் கிரியேட் பண்ணுது அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை. ரியாலிட்டி செக் ப்ராக்டிஸ் பண்ணும். நீங்கள் உங்ககிட்டயே கேளுங்க, வாட் ப்ரூஃப் டு ஐ ஹாவ்? மோஸ்ட் டைம்ஸ் ஜீரோ. எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆத்தர் சொல்கிறாரு, ஸ்டாப் பிளேமிங் சிச்சுவேஷன்ஸ் ஃபார் யுவர் எமோஷனல் கேயாஸ். டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. யூ cannot கண்ட்ரோல் வாட் பீப்புள் சே, வாட் பீப்புள் திங்க், வாட் பீப்புள் டூ. பட் யூ கேன் கண்ட்ரோல் வாட் மீனிங் யூ அட்டாச், ஹவு லாங் யூ திங்க் அபவுட் இட், ஹவு மச் எனர்ஜி யூ கிவ். எமோஷனல் மெச்சூரிட்டினா எவ்ரி திங்க்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது.
ஷிஃப்ட் த மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் why did this happen to me, கேளுங்க what is the healthiest way to interpret this. they don't like meன்னு சொல்றதுக்கு பதிலா not everyone has toன்னு சொல்லுங்க. Instead of I failed, I am useless, say I failed, I learned. ஸ்மால் இன்டர்பிரேஷன் ஷிஃப்ட் தாங்க பிக் எமோஷனல் ரிலீஃப். இந்த சாப்டரோட கோர் மெசேஜ் என்னன்னா, லைஃப் ஹெவி ஆகுது வென் யூ கிவ் மீனிங் டு எவ்ரி திங். லைஃப் லைட்டர் ஆகுது வென் யூ சூஸ் வாட் டிசர்வ்ஸ் மீனிங். நாட் எவ்ரி சைலன்ஸ் இஸ் ரிஜெக்ஷன். நாட் எவ்ரி கிரிட்டிசிசம் இஸ் அட்டாக். நாட் எவ்ரி செட்பேக் இஸ் ஃபெயிலியர். யூ டோன்ட் நீட் டு ரியாக்ட் டு எவ்ரி திங். Peace begins when you stop giving your power away. செகண்ட் சாப்டருக்கு போலாங்க. ஓவர் திங்கிங் இஸ் செல்ஃப் டார்ச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் ஒரு டேஞ்சரஸான ஹேபிட் பற்றி பேசுது. ஓவர் திங்கிங் அதுதாங்க டேஞ்சரஸான ஹேபிட். ஆத்தர் சொல்றாரு, ஓவர் திங்கிங் ஃபீல்ஸ் லைக் ப்ராப்ளம் சால்விங் பட் இட் இஸ் ஆக்சுவலி செல்ஃப் சாபட்டேஜ். நம்ம மைண்ட் ஒரு ஸ்மால் இன்சிடென்ட்டை எடுத்துக்கிட்டு அது சினிமா மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஹவ் ஓவர் திங்கிங் ஸ்டார்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு. சிம்பிள் தாட்டு, இன்டர்வியூ இருக்கு, ஆனால் மைண்ட் என்ன பண்ணும், வாட் இஃப் ஐ ஃபர்கெட் ஆன்சர்ஸ், வாட் இஃப் ஐ ஃபெயில், வாட் இஃப் தி ஜட்ஜ் மீ, வாட் இஃப் ஐ எம்பரஸ் மை செல்ஃப். ரியாலிட்டி இன்னும் வரல, ஆனால் பாடி ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுது. ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, தூக்கம் கெடுது, கான்ஃபிடென்ஸ் ட்ராப் ஆகுது. இது தாங்க ஓவர் திங்கிங். தாட் வர்சஸ் ஃபேக்ட். ஆத்தர் ஒரு பவர்ஃபுல் லைனை சொல்கிறாரு, யுவர் தாட்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா, வி பிலீவ் எவ்ரி தாட். மைண்டு சொன்னால் அவர் என்ன இக்னோர் பண்ணுறாரு, நீங்கள் அதை ஃபேக்ட் மாதிரி அக்செப்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் கொஷின் வேர் இஸ் த ப்ரூஃப்? மோஸ்ட் ஆஃப் த டைம் நோ ப்ரூஃப், ஜஸ்ட் ஃபியர். why we overthink. ஓவர் திங்கிங் ரெண்டு காரணத்தால் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், செகண்டு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். மைண்ட் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தாங்க இமேஜின் பண்ணும். பிகாஸ் பிரெயின் வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் யூ. ஆனால் ப்ரொடெக்ஷன் சம்டைம்ஸ் ப்ரிசன் ஆகிருது. யூ ஸ்டே ஸ்டக். ஓவர் திங்கிங் கிரியேட்ஸ் ஃபேக் ப்ராப்ளம்ஸ். ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஓவர் திங்கிங் கிரியேட்ஸ் ப்ராப்ளம்ஸ் தட் டோன்ட் எக்ஸிஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள், ஃப்ரெண்டோட ஷார்ட் ரிப்ளை, மைண்டுக்குள்ளே நமக்கு என்ன தோணும், ஹீ இஸ் ஆங்க்ரி, யூ பிகம் டிஸ்டன்ஸ். அப்புறம் ஹீ ஃபீல்ஸ் கன்ஃபியூஸ்டு, ரிலேஷன்ஷிப் டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரிஜினல் ப்ராப்ளம் இருந்துச்சா? நோ, ஒன்லி இமேஜினேஷன். ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்கிங். ஆத்தர் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ரைட் டவுன் பண்ணுங்க. மைண்டில் இருக்கிற தாட்டை பேப்பரில் எழுதுங்க. ஒன்ஸ் யூ see it clearly, it looks less scary. செகண்டு, சேலஞ்ச் த தாட். ஆஸ்க், இஸ் திஸ் 100% ட்ரூ? வாட் எவிடன்ஸ் do I have? வாட் இஸ் அனதர் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, he didn't reply. அதர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னவா இருக்கும்? பிஸி, டிரைவிங், ஸ்லீப்பிங். சடன்லி இமோஷனல் இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆகும். 3. டேக் ஸ்மால் ஆக்ஷன். ஓவர் திங்கிங் ரெடியூஸ் ஆகணும்னா ஆக்ஷன் தேவைங்க. worried about exam, start studying 20 minutes. worried about fitness, walk 15 minutes. Action kills anxiety. Inaction feeds it. Control the mental loop. ஓவர் திங்கிங் லூப் எப்படி வேலை செய்யுது? தாட், ஃபியர், மோர் தாட்ஸ், மோர் ஃபியர். இந்த லூப்பை பிரேக் பண்ணுங்க வித் அவேர்னஸ், ரியாலிட்டி செக், ஆக்ஷன். அப்போ மைண்டு குவைட் ஆகும். எமோஷனல் ஃப்ரீடம் பிகின்ஸ் ஹியர். ஆத்தர் கிளியராக சொல்கிறாரு, யூ கேனாட் கண்ட்ரோல் த ஃபர்ஸ்ட் தாட் பட் யூ கேன் கண்ட்ரோல் த செகண்ட். ஃபர்ஸ்ட் தாட் ஆட்டோமேட்டிக்குங்க, செகண்ட் தாட்டு கான்சியஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஐ எம் கோயிங் டு ஃபெயில்னு சொல்கிறதுக்கு பதிலாக சூஸ் ஐ வில் ப்ரிப்பேர் அண்ட் டூ மை பெஸ்ட். இதுதாங்க சிம்பிள் ஷிஃப்ட். மேசிவ் எமோஷனல் சேஞ்ச். இந்த சாப்டர் என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா,
Overthinking doesn't protect you, it exhausts you. பீஸ் கிடைக்கணும்னா எவ்ரி தாட்டை பிலீவ் பண்ணாதீங்க. நாட் எவ்ரி தாட் டிசர்வ்ஸ் அட்டென்ஷன். நாட் எவ்ரி ஃபியர் டிசர்வ்ஸ் ரியாக்ஷன். மைண்டை அப்சர்வ் பண்ணுங்க. பிலீவ் செலக்டிவ்லி. தட் இஸ் எமோஷனல் ஸ்ட்ரென்த். சாப்டர் 3. ஸ்டாப் டேக்கிங் எவ்ரி திங் பர்சனலி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் வாழ்க்கையே லைட் ஆக்கக்கூடிய சாப்டருங்க. ஆத்தர் ஒரு பவர்ஃபுல் லைன் சொல்கிறாரு, நாட் எவ்ரி திங் இஸ் அபவுட் யூ. ஆனால் நம்ம மைண்டு என்ன பண்ணும் தெரியுமா? எவ்ரி திங்கையும் பர்சனலாக எடுத்துக்கும். எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சைலண்ட் ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ரிப்ளை வரல. நம்ம மைண்டு என்ன திங்க் பண்ணும்? ஹீ இஸ் அப்செட் வித் மீ, ஐ டிட் சம்திங் ராங், ஹீ டசன்ட் வேல்யூ மீ. ஆனால் ரியாலிட்டி என்ன? மேபி அவர் பிஸியாக இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம், டிஸ்ட்ராக்டடாக இருக்கலாம். ஆனால் நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேம் பண்ணுது. ஏன்? பிகாஸ் வி ஆர் எமோஷ்னலி இன்செக்யூர் சம்டைம்ஸ். இன்னொரு இன்னொரு எக்ஸாம்பிள், த ஆங்க்ரி பாஸ். பாஸ் சீரியஸாக பேசிட்டாரு, அவர் டோன் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஸ்டோரி இருக்குது? ஹீ திங்ஸ் ஐ எம் யூஸ்லெஸ். எமோஷன் என்ன? ஃபியர் ப்ளஸ் செல்ஃப் டவுட். ஆனால் ஹீ ஹேட் அ ப்ரெஷர், ஹீ ஹேட் அ பேட் டே, ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். When you take everything personally, you carry unnecessary emotional weight. Why we take things personally? Author clear-ஆ explain பண்றாரு. We see the world through our own insecurities. If you already doubt yourself, any small criticism feels like confirmation. If you lack confidence, silence feels like rejection. So, issue outside இல்லைங்க, inside interpretation தான். எமோஷனல் டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட்னா கோல்ட் ஆகிறது இல்லை. இட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அதர் பீப்புள்ஸ் பிஹேவியர் ரிஃப்ளெக்ட்ஸ் தேர் ரியாலிட்டி, நாட் யுவர் ஒர்த். இப்போ சம்ஒன் ரூடாக பிஹேவ் பண்ணால் தட் ஷோஸ் தயர் ஃப்ரஸ்ட்ரேஷன். சம்ஒன் ஜெலஸ்னா தட் ஷோஸ் தயர் இன்செக்யூரிட்டி. இப்போ யாராவது உங்களை இக்னோர் பண்ணினாங்கன்னா அது அவங்களோட ப்ரியாரிட்டியை காட்டுது, உங்களோட வேல்யூ இல்லை. ஸோ ஸ்டாப் மேக்கிங் யுவர் செல்ஃப் த சென்டர். ஆத்தர் சொல்கிறாரு, பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் தெம் செல்ஃப் மோர் தேன் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ. நீங்கள் 3 டேஸாக திங்க் பண்ணுற இன்சிடெண்ட் அந்த பர்சன் 3 மினிட்ஸில் ஃபர்கெட் பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் அதை கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாய்? பிகாஸ் யூ மேட் இட் அபவுட் யூ. ப்ராக்டிக்கல் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் டைம் யாராவது சம்திங் ஹர்ட்டாக சொன்னாங்கன்னா கேளுங்க, இஸ் திஸ் அபவுட் மீ ஆர் அபவுட் தெம்? ஆம் ஐ அஸ்யூமிங் இன்டென்ட்? வில் திஸ் மேட்டர் ஆஃப்டர் 1 month? நிறைய டைம்ஸ் நோ தாங்க இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே. எமோஷனல் மெச்சூரிட்டி. எமோஷனல் மெச்சூரிட்டினா நாட் ரியாக்டிங் இம்மிடியட்லி, நாட் டிஃபெண்டிங் unnecessarily, நாட் ப்ரூவிங் யுவர் செல்ஃப் டு எவ்ரி ஒன். யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் டு எவ்ரி ஒன். யூ டோன்ட் நீட் டு வேலிடேஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன். இன்னர் செக்யூரிட்டி பில்ட் பண்ணால் இன்டர்னல் ஒப்பீனியன்ஸ் வீக் ஆகும். இந்த சாப்டரோட கோர் மெசேஜ் என்னன்னா, லைஃப் பீஸ்ஃபுல் ஆகணும்னா ஸ்டாப் மேக்கிங் எவ்ரி திங் பர்சனல். நாட் எவ்ரி சைலன்ஸ் இஸ் ரிஜெக்ஷன், நாட் எவ்ரி கிரிட்டிசிசம் இஸ் அட்டாக், நாட் எவ்ரி ஒப்பீனியன் இஸ் ட்ரூத். யூ டோன்ட் ஹாவ் டு கேரி எவ்ரி திங். ஸ்ட்ராங் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள்ஸ் ஆக்ஷன்ஸ் பிலாங் டு தெம். மை பீஸ் பிலாங்ஸ் டு மீ. சாப்டர் 4. ஸ்டாப் சீக்கிங் அப்ரூவல். இந்த சாப்டர் ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் பற்றி சொல்லுதுங்க. அதுதாங்க அப்ரூவல் அடிக்ஷன். அப்ரூவல் அடிக்ஷன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நேச்சுரல் டிசைர் இருக்குது. பீப்புள் லைக் பண்ணணும், பீப்புள் அக்செப்ட் பண்ணணும், பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணணும். அது நார்மல். பட் ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? வென் யுவர் அப்ரூவல் பிகம்ஸ் எமோஷனல் ஆக்சிஜன். வாட் இஸ் அப்ரூவல் சீக்கிங்? அப்ரூவல் சீக்கிங்னா என்ன? அவங்களுக்கு பிடிக்கணும், என்னை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நான் எல்லாருக்கும் குட்டாக இருக்கணும். அதனால் யூ சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ. யூ அக்ரி ஈவன் வென் யூ டிஸ்அக்ரி. யூ ஸ்டே சைலண்ட் வென் யூ வாண்ட் டு ஸ்பீக். ஸ்லோவாக யூ ஸ்டார்ட் லூசிங் யுவர் செல்ஃப். த ஹிடன் காஸ்ட். ஆத்தர் டேனியல் சிடியாக் சொல்கிறாரு, when you constantly seek approval, you betray your own truth.
Think about that. Every time you ignore your feelings just to please someone, you lose self respect. Self respect decrease ஆனா கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். Why we do this? நம்ம ஏன் இதை பண்ணிட்டு இருக்கோம்? Approval seeking usually comes from fear of rejection, fear of being alone, low self worth, childhood conditioning. Maybe growing up you were praised only when you pleased others. So now, mind learned love comes from performance, but that's not real confidence. That's fear based behavior. Rejection is not the enemy. இந்த சாப்டர்ல ஆத்தர் ஒரு பவர்ஃபுல் லைனை சொல்றாரு. Rejection is redirection. If someone doesn't like you, that doesn't mean you're wrong. It simply means you're not aligned. Not everyone will understand you. Not everyone will agree with you. Not everyone will choose you. And that's okay. The yes problem. People pleasers biggest issue saying yes. எல்லாத்துக்கும் எஸ் சொல்றது தாங்க பெரிய ப்ராப்ளமே. இஃப் யூ சே எஸ் டு எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு, அன்கம்ஃபர்டபுள் பிளானுக்கு, அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, எமோஷனல் மேனிப்புலேஷனுக்கு, அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரிசன்மெண்ட், எக்ஸாஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். பிகாஸ் யூ இக்னோர்ட் யுவர் பவுண்ட்ரி. ஹெல்தி பவுண்ட்ரி இல்லைன்னா எமோஷனல் பர்ன் அவுட் கண்டிப்பாக இருக்கும். ஹவு டு பிரேக் அப்ரூவல் அடிக்ஷன். ஆத்தர் ப்ராக்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாருங்க. ஃபஸ்ட்டு, ப்ராக்டிஸ் சேயிங் நோ. அதாவது ஸ்டார்ட் ஸ்மால். நோ ஐ கேன் டுடே. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். No explanation needed. No over justifying. Simple and calm. Second, get comfortable with discomfort. When you stop people pleasing, some people will react. They may call you selfish, changed, rude. But actually, நீங்க stopped overextending yourself. Growth feels uncomfortable at first. Third, build internal validation. டு தே லைக் மீ அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக டு ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப்னு கேளுங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறத விட நான் என்ன நினைப்பேன்னு யோசிங்க. செல்ஃப் வேலிடேஷன் ஸ்ட்ராங்கர் தென் எக்ஸ்டர்னல் ப்ரைஸ். எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். வென் யூ ஸ்டாப் சீக்கிங் அப்ரூவல், நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஃபீல் மோர் ஆத்தென்டிக். யூ டோன்ட் நீட் டு இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன். You don't need to explain everything. You don't need to be perfect for everyone. Authenticity attracts right people. இந்த சாப்டரோட கோர் மெசேஜ் என்னன்னா, அப்ரூவல் இஸ் டெம்பரரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் பர்மனண்ட். யூ கான்ட் கண்ட்ரோல் வாட் அதர்ஸ் திங்க், பட் யூ கேன் கண்ட்ரோல் ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் யூ கிவ் இட். பீஸ் ஸ்டார்ட்ஸ் when you stop performing and start being yourself. Strong people are not liked by everyone. They are respected by themselves. Chapter 5, Emotional Triggers and Self-Sabotage. இந்த சாப்டர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் சம்திங் பர்சனல். எமோஷனல் ட்ரிகர்ஸ். ட்ரிகர்னா என்ன? ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட் அதிகமான எமோஷனலை ரியாக்ஷன் கிரியேட் பண்ணும். ரியாக்ஷன் பிகர் தென் சிச்சுவேஷன். ட்ரிகர்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இஃப் சம்ஒன் சேஸ் யூ ஆர் ஸோ சென்சிட்டிவ், இன்ஸ்டன்ட் ஆங்கர், இன்ஸ்டன்ட் ஹர்ட். ஏன்? பிகாஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப டீப்பாக டச் பண்ணிருச்சு. ட்ரிகர் யூஸ்வலி கனெக்டட் டு பாஸ்ட் ரிஜெக்ஷன், இன்செக்யூரிட்டி, ஃபியர், அன்ஹீல்டு wound. ட்ரிகர் கரண்ட் சுச்சுவேஷன் இல்லைங்க, இட்ஸ் ஓல்டு பெயின் ரீசர்ஃபேசிங். Why we react so strongly? Author Daniel Chidiac explain பண்றாரு. When you react strongly, it is not about now, it's about before. எக்ஸாம்பிளுக்கு, if you were often ignored in childhood, now even small silence feels huge. If you were criticized often, now feedback feels like attack.
ஸோ ரியாக்ஷன் இன்டென்சிட்டி தாங்க அன்ரிசால்வ்டு பாஸ்ட் எமோஷன். த கேப் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இந்த சாப்டர் இன்ட்ரடியூஸ் பண்ற பவர்ஃபுல் கான்செப்ட் என்னன்னா ஸ்டிமுலஸ், கேப், ரெஸ்பான்ஸ். நிறைய பீப்புள் அந்த கேப் தாங்க ரிமூவ் பண்றாங்க. ஸ்டிமுலஸ் அண்ட் ரியாக்ஷன். மெச்சூர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் த கேப், பாஸ், பிரீத், திங்க், சூஸ் ரெஸ்பான்ஸ். அந்த கேப் தாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். செல்ஃப் சாபடேஜ் பேட்டர்ன். ட்ரிகர் லீட் பண்ணும் செல்ஃப் சாபடேஜ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இக்னோராக ஃபீல் பண்ணீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் காம்லி யூ வித்ட்ரா கம்ப்ளீட்லி. யூ கிரியேட் டிஸ்டன்ஸ். அப்புறமா சொல்லுவீங்க சி நோபடி கேர்ஸ். ஆக்சுவலி யூ கிரியேட்டட் தட் அவுட்கம். செல்ஃப் சாபடேஜ் மீன்ஸ் your fear creates the result you are afraid of. Identify your triggers. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா அப்சர்வ் பேட்டர்ன்ஸ். வாட் கமெண்ட்ஸ் ஹர்ட் மீ மோஸ்ட்? வாட் சுச்சுவேஷன்ஸ் மேக்ஸ் மீ டிஃபென்சிவ்? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இரிட்டேட் மீ இன்ஸ்டன்ட்லி? அது தாங்க உங்களோட ட்ரிகர் மேப்பு. அவேர்னஸ் ரெடியூசஸ் ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். ஹவு டு ஹேண்டில் ட்ரிகர்ஸ். Number 1. Pause before reacting. When triggered, don't respond immediately. Even 10-second silence changes outcome. Second, ask yourself, what exactly am I feeling? Is it anger or is it embarrassment or is it fear? Naming emotion reduces intensity. Third, separate past from present. Is this about now killing or is this about something old? Most triggers carry old pain. Number 4. Choose growth over ego. Instead of proving yourself, choose understanding. Instead of defending, choose clarity. Instead of attacking, choose calmness. Emotional strength means not reacting instantly, not exploding every time, not letting small things disturb peace. Strong people feel deeply but respond wisely. இந்த சாப்டர் என்ன மெசேஜ் சொல்லுச்சுன்னா ட்ரிகர்ஸ் ரிவீல் யுவர் wounds. They are not enemies, they are teachers. Every time you control a trigger, you build emotional freedom. You don't need to react to everything. You need to understand what controls you. When you master triggers, you master your reactions. When you master reactions, you master your life. Chapter 6. Protect your energy. இந்த சாப்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பற்றி பேசுது. யுவர் எனர்ஜி இஸ் லிமிட்டெட். மணி மாதிரி எனர்ஜிக்கும் பட்ஜெட் இருக்கு. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? நம்ம எனர்ஜியை ரேண்டமாக எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ட்ராமா, காசிப், ஆர்குமெண்ட்ஸ், சோஷியல் மீடியா கம்பேரிசன், நெகட்டிவ் தாட்ஸ். அப்புறமா சொல்கிறோம் ஐ ஃபீல் டயர்டு, ஐ ஃபீல் மென்டலி ட்ரெயின்டு. அஃப்கோர்ஸ் யூ கேவ் யுவர் எனர்ஜி எவ்ரிவேர். வாட் இஸ் எனர்ஜி இன் திஸ் கான்டெக்ஸ்ட்? எனர்ஜினா ஃபிசிக்கல் பவர் மட்டும் இல்லைங்க. அது ஒரு எமோஷனல் கெப்பாசிட்டி, மென்டல் ஃபோக்கஸ், இன்னர் பீஸ், மோட்டிவேஷன். எவ்ரி டைம் ஓவர் திங்க், எவ்ரி டைம் எனர்ஜி லீக் ஆகுதுங்க. எவ்ரி டைம் யூ ஆர்கியூ அன்னெசரிலி எனர்ஜி லீக் ஆகுது. எவ்ரி டைம் யூ கம்பேர் யுவர் லைஃப் எனர்ஜி லீக் ஆகுது. எனர்ஜி ட்ரெயினர்ஸ். ஆத்தர் டேனியல் ஷிடியாக் சொல்கிறாரு, யூ cannot build a peaceful life while entertaining chaos. எனர்ஜி ட்ரெயினர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். காமன் ட்ரெயினர்ஸ் எல்லாம் டாக்ஸிக் பீப்புள், கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனிங், நெகட்டிவ் நியூஸ் ஓவர்லோட், சோஷியல் மீடியா கம்பேரிசன், ட்ரையிங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். கேளுங்க உங்ககிட்டயே, டஸ் திஸ் பிரிங் பீஸ் ஆர் ப்ரெஷர்? இஃப் ப்ரெஷர், லிமிட். இமோஷனல் பவுண்டரிஸ். ப்ரொடெக்டிங் எனர்ஜினா கிரியேட்டிங் பவுண்டரிஸ். பவுண்டரினா ரூட் ஆகிறது இல்லை. பவுண்டரினா ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் இனாஃப் டு நாட் என்கேஜ்.
எக்ஸாம்பிளுக்கு இப்போ someone trying to provoke you, நீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி இருந்தீங்கன்னா ரியாக்ட் இன்ஸ்டன்ட்லி. இப்போ நியூ யூ வந்து ஸ்மைல் அண்ட் டிஸ்என்கேஜ். அதுதாங்க பவர். ஸ்டாப் ஃபீடிங் ட்ராமா. ட்ராமா அடிக்டிவ். சம் பீப்புள் ஆல்வேஸ் சரௌண்டட் பை கேயாஸ். ஏன்? பிகாஸ் அவங்க எல்லாத்துலேயுமே என்கேஜ் ஆயிடுவாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு கமெண்ட் ஆன் எவ்ரி திங். யூ டோன்ட் ஹாவ் டு ஆர்கியூ ஆன் எவ்ரி திங். யூ டோன்ட் ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு எவ்ரி மெசேஜ். சைலன்ஸ் சம்டைம்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்சர். சோஷியல் மீடியா கம்பேரிசன். இந்த சாப்டர் ஆல்சோ கம்பேரிசன் ட்ராப்பை ஹைலைட் பண்ணுதுங்க. இப்போ நீங்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா பெட்டர் ஜாப், பெட்டர் பாடி, பெட்டர் ரிலேஷன்ஷிப், நம்ம மைண்ட் என்ன சொல்லு? ஐ எம் பிஹைண்ட்னு சொல்லு. பட் சோஷியல் மீடியா ஷோஸ் ஹைலைட்ஸுங்க, நாட் ரியாலிட்டி. கம்பேரிசன் கில்ஸ் கிராட்டிடியூடு. இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிங், ஆஸ்க், ஆம் ஐ இம்ப்ரூவிங் கம்பேர்ட் டு எஸ்டர்டே? அதுதாங்க ஹெல்தி growth. ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஆத்தர் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன், லிமிட் எக்ஸ்போஷர். ரெடியூஸ் டைம் வித் ட்ரைனிங் பீப்புள். மியூட் unnecessary நெகட்டிவிட்டி. செகண்ட், சூஸ் யுவர் பேட்டில்ஸ். நாட் எவ்ரி ஒப்பீனியன் நீட்ஸ் கரெக்ஷன். நாட் எவ்ரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீட்ஸ் எக்ஸ்பிளனேஷன். பீஸ் தாங்க வின்னிங் ஆர்குமெண்ட்ஸ். ப்ரியாரிட்டைஸ் செல்ஃப் கேர். நல்லா தூங்குங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, குவைட் டைம், அப்புறம் ரிஃப்ளெக்ஷன். ஸ்ட்ராங் மைண்ட் ஹேண்டில் லைஃப் பெட்டர். ஃபோர்த், ப்ராக்டிஸ் எமோஷனல் மினிமலிசம். ஜஸ்ட் லைக் decluttering house, declutter mind. Remove old grudges, repeated arguments, constant self-criticism. லைட் மைண்ட் தாங்க லைட் லைஃப். எனர்ஜி ப்ரொடெக்ஷன் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். When you protect your energy, you think clearer, you act calmer, you sleep better, you feel stronger. Strong people don't react to everything because they value their energy. இந்த சாப்டரோட கோர் மெசேஜ் என்னன்னா, your energy is your responsibility. Not everyone deserves your time. Not everything deserves your reaction. Not every battle deserves your participation. Peaceful life start ஆகிறது when you decide, I will not give my energy to chaos. Protect your energy, protect your peace, protect your growth. Chapter 7, Detachment is Freedom. இந்த சாப்டர் தாங்க என்டையர் புக்கோட ஹார்ட். ஆத்தர் ஒரு பவர்ஃபுல் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, டிட்டாச்மெண்ட். ஆனால் டிட்டாச்மெண்ட்னா கேர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இட் மீன்ஸ் யூ கேர் பட் யூ டோன்ட் கிளிங். யூ லவ் பட் யூ டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப். யூ ட்ரை பட் யூ டோன்ட் பெக். இமோஷனல் அட்டாச்மெண்ட்னா என்ன? அட்டாச்மெண்ட்னா என்ன? உங்களோட ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் பர்சன், ஒன் ஜாப், ஒன் ஒப்பீனியன், ஒன் அவுட்கம். If that thing goes wrong, you collapse. எக்ஸாம்பிளுக்கு, someone didn't text back, your mood spoiled. Someone disagreed with you, you feel attacked. அதுதாங்க அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் ஏன் ஹர்ட் பண்ணுது? ஆத்தர் சொல்றாரு, the more you cling, the more you suffer. When you attach your worth to someone's approval, you become emotionally fragile. If they praise, you are happy. If they criticize, you are broken. அதுதாங்க எமோஷனல் டிபெண்டன்சி. டிட்டாச்மெண்ட் தாங்க இன்னர் ஸ்டெபிலிட்டி. டிட்டாச்மெண்ட்னா எமோஷனல் நம்ப ஆகிறது இல்லை. இட் மீன்ஸ் யுவர் பீஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் அவுட் சைடு. சம்ஒன் லீவ்ஸ், யூ ஃபீல் சேட், பட் யூ சர்வைவ். சம்ஒன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், யூ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ், தென் யூ மூவ் ஆன். If someone rejects you, you accept and grow. Your identity strong ஆகும்போது external events weak ஆகுங்க. Let go of control. One big reason we suffer, we try to control everything. Control people thoughts, control outcomes, control how others see us.
And a reality, you can only control your effort and attitude. Everything else uncertain. Author clear சொல்றாரு, when you let go of control, you gain peace. Stop forcing things. If someone wants to leave, let them. If someone doesn't value you, don't beg. If something doesn't work, accept and adjust. Forcing drains energy. Acceptance builds strength. Detachment builds confidence. நீங்க detach ஆயிட்டீங்கன்னா, you stop chasing validation. You stop fearing rejection. You stop over explaining. You become calm. Calmness itself confidence. You don't react instantly. You don't panic easily. You don't lose sleep over opinions. That is emotional freedom. The பேலன்ஸுங்க, இது இம்பார்ட்டண்ட். டிட்டாச்மெண்ட்டுங்கிறது கோல்ட் ஹார்ட்டட் இல்லை. இட் மீன்ஸ் கேர் டீப்லி பட் டோன்ட் டிபெண்ட் கம்ப்ளீட்லி. லவ் ஃபுல்லி பட் டோன்ட் லூஸ் ஐடென்டிட்டி. ஒர்க் ஹார்ட் பட் டோன்ட் அட்டாச் செல்ஃப் ஒர்த் டு ரிசல்ட். அந்த பேலன்ஸ் தாங்க பீஸ் கிரியேட் பண்ணும். இந்த சாப்டரோட கோர் மெசேஜ் என்னன்னா, ஃப்ரீடம் பிகின்ஸ் வென் யுவர் ஹாப்பினஸ் இஸ் இன்டர்னல். நாட் எவ்ரி திங் நீட்ஸ் அட்டாச்மெண்ட். நாட் எவ்ரி ஒன் நீட்ஸ் யுவர் எக்ஸ்பிளனேஷன். நாட் எவ்ரி லாஸ் நீட்ஸ் யுவர் பிரேக் டவுன். யூ டோன்ட் நீட் டு ரியாக்ட் டு எவ்ரி திங். யூ டோன்ட் நீட் டு ஹோல்ட் ஆன் டு எவ்ரி திங். லெட் கோ. Trust life. Protect your peace. When you detach from what you cannot control, you finally feel powerful. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பீப்புள் வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ, பீப்புள் வில் ஜட்ஜ் யூ, பீப்புள் வில் லீவ் யூ. சுச்சுவேஷன்ஸ் won't ஆல்வேஸ் கோ யுவர் வே. ஆனால் கொஷின் என்ன தெரியுமா? why everything affects you. நீங்கள் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பீஸ் கிடைக்காது. இந்த புக் ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் லெசனை சொல்லுது. You don't need to respond to everything. You don't need to prove yourself to everyone. You don't need to carry every opinion. Peace is not about changing the world, it's about choosing your reactions. When you stop overthinking, seeking control, taking everything personally, holding on too tightly, you feel lighter. Emotionally strong people emotionless illa. They are selective. Selective about what they believe, what they respond to, what they allow to affect them. Remember this, not every command deserves your anger. Not every silence deserves your insecurity. Not every rejection deserves your breakdown. Sometimes the strongest response is calmness. Sometimes the most powerful action is walking away. If this message connected with you, take a deep breath, choose peace, protect your energy, and from today, stop letting everything affects you. If this video helped you, like, share, subscribe Velora Reads. Because growth begins when you take control of your inner world. See you in the next powerful book.